என்னைக்காவது உங்க லைஃப்ல உங்க மண்டையில ஓடிட்டு இருக்க ஒரு 1000 கேள்விகளுக்கான பதில எல்லா இடத்துலயும் தேடி பார்த்திருப்போம். நம்மளுக்கு தெரிஞ்சவங்க, நம்ம கூட இருக்கிறவங்க, நம்ம அம்மா அப்பா ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்கிட்டயும் கேட்டிருப்போம். ஏன் நம்மளே அந்த கேள்வியை ஒரு 10,000 வாட்டி இதுக்கான பதில் என்னன்னு தேடி தேடி டயர்ட் ஆயிருப்போம். பட் ஆனா அந்த கேள்விக்கான பதில நீங்க சும்மா ரோட்ல போயிட்டு இருக்கும் போதோ, இல்ல ஏதோ ஒரு இடத்துக்கு போயிருக்கும் போதோ, இல்ல லைப்ரரியில உட்காந்து படிச்சுட்டு இருக்கும் போதோ, இல்ல ஒரு ஆட்டோல போயிட்டு இருக்கும் போதோ, இல்ல எங்கேயோ ஒரு இடத்துல உங்களுக்கு முன்ன பின்ன தெரியாத ஒரு ஆள், அவரை நீங்க இதுக்கு முன்னாடி உங்க லைஃப்ல சந்திச்சிருக்க கூட மாட்டீங்க. அவங்களுக்கு உங்க மனசுக்குள்ள இருக்கிற கேள்விகள் ஓடுன்னு கூட தெரிஞ்சிருக்காது. ஆனா அவர் சொல்ற ஏதோ ஒரு குட்டி விஷயம் அதுக்கான பெரிய பதிலா இருந்திருக்கும். அப்படி உங்க லைஃப்ல யாருன்னே தெரியாத ஒருத்தங்க உங்க மூளைக்குள்ள உங்க மண்டைக்குள்ள ஓடிட்டு இருக்க 1000 கேள்விகளுக்கான என்ன கேள்வினே தெரியாது ஒரு சின்ன பதிலால உங்க எல்லா பிரச்சனையையும் சால்வ் பண்ணியிருக்காங்களா? அப்படிதான் நான் இன்னைக்கு ஒரு கதை சொல்ல போறேன். வெல்கம் டு மனசு அன்பிளக்ட். கீர்த்தனா என்னன்னே தெரில, ரொம்ப பதட்டமா இருக்காங்க. ஏதோ யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அவங்க பதட்டப்பட்ட மாதிரியே ஒரு ஃபோன் வருது. உடனே கிளம்பி வா அப்படின்ற ஒரு குரல் மட்டும்தான் கேட்குது. கடக்கடன்னு அவங்க பக்கத்தில் இருக்கிற எல்லா துணிகளையும் எடுத்து ஒரு பேக்குக்குள்ளே போட்டுட்டு பஸ் ஸ்டாப்புக்கு போகிறாங்க. பஸ் வந்த உடனே டக்கு டக்குன்னு அந்த பஸ்க்குள்ளே ஏறி போய் உக்காந்துக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு மாதிரி அன்ஈஸியாக இருக்குது, கம்ஃபர்டபுளாகவே இல்லை. அப்படியே தலையிலேருந்து ஸ்வெட் ஆகுது. ரொம்ப ஒரு மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஏன் இவங்க இவ்வளோ பதட்டமாக இருக்காங்கன்னு யோசிச்சு பார்த்தா அவங்க வீட்டிலேருந்து கால் வந்திருக்கு. வீட்டிலேருந்து கால் வந்தால் ஏன் இவ்வளோ பதட்டமாக இருக்கணும்? அவங்க வீட்டில் ரொம்ப நாளாக அவங்கள வந்து கல்யாணம் பண்ணிக்க சொல்லி ஒரு பெரிய எமோஷ்னல் ட்ராமா ஒன்று நடந்துகிட்ருக்கு. ஒரு சில நாள் அவங்க அம்மா இப்போ நீ கல்யாணம் பண்ணிக்க போறியா இல்லையான்னு மிரட்டுறாங்க. ஒரு சில நாள் இதுக்கப்புறம் எங்களால் இது இப்படி உன்னை பார்த்துட்டே இருக்க முடியாது, தயவு செஞ்சு கல்யாணம் பண்ணிக்கோன்னு ரொம்ப எமோஷ்னலாக அவங்கள பிளாக்மெயில் பண்ணுறாங்க. இந்த பொண்ணு ஒரு ஒரு வாட்டி இந்த மாதிரி ஏதோ ஒரு சுச்சுவேஷன் நடக்கும்போது ஏதாவது ஒன்று சொல்லிட்டு இல்லை ஏதோ ஒன்று பண்ணிட்டு எஸ்கேப் ஆகி சென்னை வந்துடுறாங்க. இவங்களோட பெரிய கனவே என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஃபேஷன் டிசைனர் ஆகணுன்றது தான். ஃபேஷன் டிசைனர்ன்றது ஒரு ஸ்டேபிளான வேலை கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த காலத்தில் அதுவும் சென்னைக்கு போய் நீ ஒரு பெரிய ஃபேஷன் டிசைனர் ஆகணுன்றது அவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்னு அவங்க வீட்டில் அவங்கள வந்து இப்போ நீ கல்யாணம் பண்ணி ஆகணும்னு பயங்கரமாக ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. ஸோ இது அவங்களோட 22வது வாட்டி. அவங்களுக்கு தெரியும் போன வாட்டியே இன்னும் 2 மாதம் டைம் கொடுங்கன்னு கேட்டுட்டு வந்திருக்காங்க. அவங்க கேட்டால் அந்த 2 மாதம் டைம் முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த வாட்டி போகும்போது இதுக்கு முன்னாடி இருந்ததை விட ரொம்ப பெரிய பிரச்சனை நடக்க போகுதுன்னு அவங்க மண்டைக்குள்ள அவ்வளோ பயம். அவங்க அம்மா அப்பாவை எப்படி என்ன சொல்லி சமாளிக்கிறது? இந்த பொண்ணுக்கு அவ்வளோ விஷயங்கள் மனசுக்குள்ள இருக்கு. ஆனால் அது எதையுமே அவளால் அவங்க அம்மா அப்பா கிட்ட சொல்ல முடியல. ஒருவேளை அம்மா அப்பா கிட்ட சொன்னா அவங்க புரிஞ்சுப்பாங்களா அப்படின்ற ஒரு தயக்கமா, இல்லை எப்படிடா சொல்லி புரிய வைக்க போறேன் அப்படின்ற ஒரு குழப்பமா, அந்த பொண்ணுக்கே நம்ம பெரிய லெவலில் வந்துருவோமா மாட்டோமா அப்படின்ற கான்ஃபிடென்ஸ் இல்லாமல் இருக்கிறதா, என்ன சொல்றதுன்னு தெரியல. பட் அவ்வளோ பதட்டத்தோட உட்காந்துருக்கா. அந்த டைம்ல கண்டக்டர் அண்ணா வந்துட்டு 120 ரூபா டிக்கெட்டு காசு கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு. இந்த பொண்ணு அவரோட பேக்லலாம் தேடி பார்க்குறா. தேடி பார்க்கும்போது அவர்கிட்ட 120 ரூபாய் இல்லை. ஆனால் சாரி என்கிட்ட காசாக இல்லை, நான் உங்களுக்கு ஜிபே பண்ணட்டுமா அப்படின்னு கேட்கும்போது, ஜிபேலாம் இல்லைம்மா, எப்படியாவது அட்டையாவது வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்டக்டர் போயிடுறாரு. அப்போ அந்த பொண்ணுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சுற்றி முற்றி பார்க்குறா. சுற்றி பார்த்தா ஒரு டயர்டான ஃபேஸோட புது ட்ரெஸ் போட்டுக்கிட்டு அந்த ட்ரெஸ்ஸுக்கும் அந்த ஃபேஸ்க்கும் சம்மந்தமே இல்லாத ஒரு ஆள். என்னடா இது, இவ்வளோ பளிச்சுன்னு ட்ரெஸ் பண்ணியிருக்காரு, ஆனால் அவரோட ஃபேஸை பார்த்தா அவ்வளோ டயர்டாக இருக்காரு அப்படின்ற ஒரு பயங்கரமான கியூரியாசிட்டி அந்த பொண்ணுக்கு. ஓகே, அவர்கிட்ட போய் ஒரு நிமிஷம் இந்த 120 ரூபா கிடைக்குமா, நான் உங்களுக்கு ஜிபே பண்ணிடுறேன்னு கேட்கணும்னு பார்த்துக்கிட்டே இருக்கா. அந்த அண்ணனும் திரும்பி பார்த்துட்டு சொல்லுமா அப்படின்னு கேட்குறாரு. உடனே இந்த பொண்ணு, ஆனால் 120 ரூபா கொடுக்கணும், ரொம்ப அவசரத்தில் கிளம்பி வந்துட்டேன், என்கிட்ட காசு இல்லை, நான் உங்களுக்கு வேணால் ஜிபே பண்ணிடுறேன், உங்ககிட்ட 120 ரூபா சேஞ்ச் இருக்குமா அப்படின்னு கேட்குறா.
உடனே அவர் எந்த தயக்கமே இல்லாமல் அவரோட மேல் பாக்கெட்டில் கையை விட்டு 120 ரூபாய் காசை எண்ணி அந்த பொண்ணுக்கிட்ட கொடுக்குறாரு. அந்த பொண்ணு வந்துட்டு கண்டக்டர் கிட்ட கொடுத்து டிக்கெட்டை வாங்கிடுறான். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு அந்த அண்ணா கிட்ட, அண்ணா உங்களோட நம்பர் சொல்லுங்கள், நான் ஜிபே பண்ணிடுறேன் அப்படின்னு கேட்கும்போது அந்த அண்ணா, ஜிபேனா எனக்கு பெருசாக என்னன்னே தெரியாதுமா, அதெல்லாம் என் பொண்ணுக்கு தான் தெரியும், பரவாயில்ல அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. ஜிபேனா என்னன்னே தெரியாத ஒரு அண்ணாக்கு அது மட்டும் இல்லாமல் ஒரு 120 ரூபாய் ஒருத்தவங்களோட லைஃப்பில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருமான்னு கேட்டால் இல்லை. பட் ஆனால் அந்த 120 ரூபான்றது வந்து நிறைய இடத்துல நிறைய விஷயங்களுக்கு இல்லை நிறைய பேருக்கு அது ஒரு பெரிய விஷயம். அப்படி ஈஸியாக யாருக்கோ ஒருத்தருக்கு அந்த காசை கொடுக்க முடியுமான்னு கேட்டால் கிடையாது. ஸோ அந்த பொண்ணுக்கு ஒரு பெரிய கியூரியாசிட்டி, இவர் எதுக்காக நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பாரு அப்படின்னு. ஸோ அவர்கிட்ட போயிட்டு கேட்கணும் அப்படின்னு அந்த பொண்ணு தயங்கி தயங்கி யோசிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கும்போது அவரோட அந்த பொண்ணோட பக்கத்து சீட்டில் இன்னொருத்தர் வந்து உட்கார்றாரு. அவர் என்ன பண்ணுறாரு, இந்த பொண்ணுக்கிட்ட கொஞ்சம் தள்ளி உட்காருமா அப்படின்னு ரொம்ப ரூடாக சொல்கிறாரு. அந்த பொண்ணு கொஞ்சம் பயந்துக்கிட்டே தள்ளி உட்கார்றா. எப்பயுமே நம்ம பஸ்ஸில் போயிட்டு இருக்கும்போது இந்த ஒரு சிச்சுவேஷனை மட்டும் ஃபேஸ் பண்ணிடவே கூடாதுன்னு நினச்சிருப்போம். அந்த மாதிரி அவளுக்குமே பதட்டமாக ஏதோ ஒரு விஷயம் தப்பாக நடக்க போகுதுன்ற ஒரு ஃபீலிங்கை பக்கத்தில் இருக்கிற அந்த ஒரு பர்சன் கொடுத்துருக்காங்க. அந்த பொண்ணுக்கு ரொம்ப பதட்டமாகி இன்னும் பயங்கரமாக ஸ்வெட் ஆகிட்டு இருக்க டைமில் தான் முன்னாடி உட்காந்துட்டு இருக்க முரளி அண்ணா திரும்பி, என்னம்மா பிரச்சனை, ஒன்றும் இல்லைல்ல, இங்கே வா அப்படின்னு கூப்பிடுறாரு. அப்போ அந்த பொண்ணு, அப்பாடா யாராவது ஒருத்தர் இந்த இடத்துலேருந்து நம்மளை காப்பாற்றுவாங்களா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒரு வாய்ஸ் கேட்டோடனே கடகடன்னு எழுந்திரிச்சு போய் அந்த அண்ணா பக்கத்தில் ரொம்ப தைரியமாக நம்பிக்கையாக உட்கார்றா. அந்த அண்ணா கிட்ட ரொம்ப நேரமாக ஏதோ ஒரு விஷயம் கேட்கணும் அப்படின்ற மாதிரி அவன் மூஞ்சில் நிறைய எக்ஸ்பிரஷன்ஸ் வருது. அப்போ அந்த அண்ணாவே புரிஞ்சுக்கிட்டு, சொல்லுமா என்ன என்ன கேட்கணும் அப்படின்னு கேட்குறாரு. அண்ணா உங்கள் பேர் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு கேட்கும்போது அவர், என்னோட பேர் முரளிமா அப்படின்னு சொல்கிறார். இல்லை யாருன்னே தெரியாத ஒருத்தங்களுக்கு 120 ரூபா கொடுத்து ஹெல்ப் பண்ணீங்களே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, பரவாயில்லம்மா இதில் என்ன இருக்குது அப்படின்னு ரொம்ப அமைதியாக நிதானமாக சொல்கிறார். உடனே அந்த பொண்ணு கேட்குறா, நீங்கள் என்னண்ணா வேலை பார்க்குறீங்க அப்படின்னு கேட்கும்போது அந்த அண்ணா உடனே, நான் ஸ்வீட் கடையில் வேலை பார்த்துட்ருக்கேம்மா அப்படின்னு சொல்லும்போது இந்த பொண்ணுக்குள்ளே இன்னும் பயங்கரமான ஒரு கில்ட்டு. ஐயோ அப்படின்னா கண்டிப்பாக 120 ரூபான்றது அவருக்கு ஒரு நார்மலாக யாருக்கோ ஒருத்தங்களுக்கு கொடுக்க முடியும் அப்படின்ற காசு கிடையாது. ஸோ அப்போ வந்து அந்த காசை எப்படியாவது கொடுத்துடணும் அப்படின்னு அந்த பொண்ணு யோசிச்சுக்கிட்டே உட்காந்துட்ருக்கா. அப்போ உடனே அந்த பொண்ணு அவரை பார்த்து, உங்கள் பொண்ணுக்கு தெரியும்னு சொன்னீங்களா, உங்கள் பொண்ணோட நம்பர் கொடுக்குறீங்களா, நான் வந்து அவங்களுக்கு ஜிபே பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லும்போது, ஐயோ என் பொண்ணை பார்க்கறதுக்காக அவங்களுக்கே தெரியாமல் சர்ப்ரைஸாக போயிட்டுருக்கேன், இப்போ நீங்கள் ஜிபே பண்ணிங்கன்னா எனக்கு ஃபோன் பண்ணி கேட்பா என்னப்பா இது அப்படின்னு, ஸோ அதனால் இப்போ வேண்டாமா அப்படின்னு சொல்லிடுறாரு. ஓ அப்படிங்களா, உங்கள் பொண்ணை பார்க்கறதுக்கு போயிட்டுருக்கீங்களா அப்படின்னும் போது அதுக்கு அந்த முரளி அண்ணா சொல்கிறாரு, ஆமாம்மா என் பொண்ணு வந்து பெரிய ஆக்ட்ரஸ் ஆகணும், பெரிய ஆக்டர் ஆகணுன்றது தான் அவங்களோட ஆசை, அவங்கள பார்க்கறதுக்கு தான் நான் போயிட்டுருக்கேன், அதனால தான் இந்த புது சட்டை புது பேண்ட்லாம் போட்டு போயிட்டுருக்கேன் அப்படின்னும் போது அப்போ தான் அந்த பொண்ணுக்கு புரியுது, அவங்க பொண்ணு இவர் கஷ்டப்படுறாரு, கஷ்டப்பட்டு உழைச்சி அந்த பொண்ணுக்காக ஒரு விஷயத்த பண்ணுறாருன்றது அந்த பொண்ணுக்கு இவர் காட்டக்கூடாதுன்னு நினைக்கிறாருன்றதுக்காக ரொம்ப அழகாக ரெடியாகி போனாலுமே அவர் அவ்வளோ வேலை செஞ்சு அவ்வளோ டயர்டாக இருக்கிறது அவரோட ஃபேஸ்லேயே காட்டி கொடுக்குது. ஸோ கீர்த்தனா கேட்குறாங்க முரளி அண்ணா கிட்ட, ஏன்னா இவ்வளோ சந்தோஷமாக போயிட்டுருக்கீங்க ஆனால் ரொம்ப டயர்டாக இருக்கீங்களே, ரொம்ப களைப்பாக இருக்கீங்களோ அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம்மா களைப்பாக தான் இருக்கேன், ஏன்னா என் பொண்ணை பார்க்கணுன்றதுக்காக எக்ஸ்ட்ராவாக நான் 2 நாள் தூங்காமல் வேலை செஞ்சுட்டு வந்திருக்கேன், அப்போ தான் எனக்கு லீவ் கிடைக்கும் அப்படின்னு முரளி அண்ணா சொல்கிறாரு. இவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறேன்னு சொல்கிறீங்க, ஆனால் உங்கள் பொண்ணு ஒரு ஆக்ட்ரஸ் ஆகணும் அப்படின்றதுக்காக அவங்கள வந்து ஒரு ஆக்டிங் ஸ்கூலில் சேர்த்து விட்டுருக்கேன்னு சொல்கிறீங்க, எப்படிண்ணா அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு முரளி அண்ணா சொல்கிறாரு, எனக்கு ஒரு பெரிய மியூசிஷியன் ஆகணுன்றது தான் ஆசை, நான் ஒரு பெரிய மியூசிக் அகாடமியில் சேரணுன்றது தான் ஆசை, சின்ன வயசுலேருந்தே எனக்கு பெருசாக படிப்பு வரல, ஆனால் எங்கள் வீட்டில் வந்து ஓரளவுக்கு ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான், பட் ஆனால் எங்கள் வீட்டில் என்னை வந்து படிக்க வைக்க மாட்டேன், மியூசிக்கல் அகாடமிக்கில் வந்து என்னை சேர்த்து விட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க, என்னை வந்து ஒரு என்ஜினியராகவோ இல்லை வந்து ஏதோ ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் எடுத்து படிங்கன்னு சொன்னாங்க, என்னால் படிக்க முடியல, ஸோ அவங்க நினச்சதையும் என்னால் பண்ண முடியல, நான் நினச்சதையும் என்னால் பண்ண முடியல,
அந்த நிலைமை என்னோட பொண்ணுக்கு நான் கொடுக்கக்கூடாதுன்னு நினச்சேன். எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் என்கிட்ட இருந்தாலும் இல்லைனாலும் என் பொண்ணு ஆசைப்படுறதை நான் பண்ண வைக்கணும்னு நினச்சேன். ஏன்னா நான் இன்னைக்கு ஸ்வீட் கடையில் நின்று வேலை பார்க்கும்போது ஒரு ஒரு நாளும் ஒருவேளை நம்ம மியூசிஷியன் ஆயிருந்தோம்னா எப்படி இருந்திருக்கோம்னு நினச்சிட்டு இருக்கேன். ஒருவேளை அது ஃபெயிலியர் கூட ஆயிருந்திருக்கலாம். பட் ஆனும் நினச்ச ஒரு விஷயம் ஆகலைல்ல அப்படின்ற ஒரு பெரிய ரிக்ரெட் எனக்குள்ளே இருக்குமா அப்படின்னு அந்த அண்ணா சொன்ன உடனே அவ்வளோ டென்ஷனாக இருந்து அவ்வளோ ஸ்வெட் ஆகிட்டு இருந்த ஒரு ஃபேஸ் டக்குன்னு பிரைட்டாக மாறுச்சு. கீர்த்தனாவோட ஃபேஸில் அவ்வளோ ஒரு கான்ஃபிடென்ஸ். பஸ்ஸிலேருந்து கீழே இறங்கும்போது முரளி அண்ணாவை பார்த்து, தேங்க்ஸ்ண்ணா, நீங்கள் கொடுத்த 120 ரூபாய்க்கும் சரி, நீங்கள் என் லைஃப்பில் கொடுத்த கிளாரிட்டிக்கும் சரி அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி அவங்க வீட்டுக்கு கீர்த்தனா போகிறாங்க. இந்த வாட்டி அவங்க அம்மா அப்பா கிட்ட வந்து தயக்கமாவோ பயந்து கீர்த்தனா பதில் சொல்லலை. அவ சொன்ன விஷயம் என்னன்னா, எனக்கு இது பண்ணணும்னு ஆசையாக இருக்குது, உங்களுக்கு நான் இது பண்ணணும்னு ஆசையாக இருக்குது, என்னால் என்ன சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாத ஒரு விஷயத்த பண்ண முடியாது. எனக்கு பெரிய ஃபேஷன் டிசைனர் ஆகணும்னு ஆசை இருக்குது. அதுக்காக நான் முழு எஃபர்ட்டை போட போகிறேன். கண்டிப்பாக உங்களுக்காக நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஆனால் அது இன்னைக்கு கிடையாது, என்னால் எப்போ முடியுமோ அன்னைக்கு தான் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட்டான ஒரு பதிலை கொடுத்து அவங்க அம்மாவையும் அப்பாவையும் கன்வின்ஸ் பண்ணுறா. அவளோட மைண்டில் ஓடிட்டு இருக்கிறது ஒரே விஷயம்தான், என்னால் முரளி அண்ணாவோட பொண்ணாக இருக்க முடியாது. அதாவது முரளி அண்ணா அவருக்கு பிடிச்ச விஷயத்த பண்ண முடியாமல் அவரோட பொண்ணை படிக்க வைக்கிறாரு. அது கீர்த்தனாவில் நாளைக்கு பண்ண முடியும். ஆனால் கீர்த்தனா வந்து நான் முரளி அண்ணா மாதிரி ரெக்ரெட் பண்ணக்கூடாது, நானே வந்துட்டு எனக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணணும் அப்படின்ற ஒரு முடிவை அன்னைக்கு எடுக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நம்மளோட லைஃப்பில் நம்ம நிறைய விஷயங்கள் வந்துட்டு இது கரெக்டா, இது தப்பா, இது பண்ணலாமா, இது கூடாதா, இது ஏன் இப்படி இருக்கு, இது ஏன் அப்படி இருக்கு, இது ஏன் நம்மளுக்கு நடக்குதுன்னு நிறைய விஷயங்கள் நம்ம மனசுக்குள்ள ஓடிட்டே இருக்கோம். அந்த மாதிரி ஓடிட்டு இருக்க விஷயத்துக்கு வந்து நம்ம நிறைய இடத்துல பதில் தேடிட்டே இருப்போம். நம்மளுக்குள்ளேயே நம்ம வந்து அவ்வளோ கொஸ்டின்ஸ் கேட்டுட்டே இருப்போம். ஆனால் அது யாரோ ஒருத்தர், நம்மள யாருன்னே தெரியாத ஒருத்தர் ஒரு சின்ன விஷயத்து மூலமா இதுதான் அப்படின்ற ஒரு கிளாரிட்டியை நம்மளுக்கு கொடுத்துட்டு போவாங்க. அந்த மாதிரி எல்லாரோட லைஃப்லயும் யாராவது ஒருத்தங்க இருப்பாங்க. என் லைஃப்லயும் அந்த மாதிரி ஒருத்தங்க இருக்காங்க. நான் வந்துட்டு காலேஜ் முடிச்சுட்டு ஏரோஸ்டஸ் படிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு இருக்கும்போது என்கிட்ட வந்து என்னோட ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்டு கேட்டது என்னன்னா, உனக்கு என்ன பண்ணணும்னு ஆசை அப்படின்னும் போது எனக்கு வந்து விஜே ஆகணும்னு ஆசை, எனக்கு நடிக்கணும்னு ஆசை அப்படின்னு சொல்லும்போது, அதுக்கும் இப்படி பண்ண போகிறதுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்டாங்க. என்னால் இதை மட்டும் தான் பண்ண முடியுது, அது என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, நான் ஒரு நாள் ஆடிஷன் போகும்போது ஒரு அண்ணாவை மீட் பண்ணேன். அந்த அண்ணா நான் வந்து ஒரு 10வது ஆடிஷன் போகும்போது, அதாவது நான் ஃபர்ஸ்ட் ஆடிஷன்ல மீட் பண்ண ஒரு அண்ணா ஒரு 10வது ஆடிஷன் நடக்கும்போது எனக்கு ஃபோன் பண்ணி சொல்றாரு, இன்னைக்கு ஆடிஷனுக்கு நீ வரலையா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அண்ணாவோட ஒரு கால் தான், ஆமா இல்ல நம்ம இதை தானே பண்ணணும்னு நினைச்சோம் அப்படின்னு திருப்பி என்னை வந்து ஆடிஷன் அட்டன் பண்ண வச்சுது, நான் விஜய் டிவிக்குள்ள போகிறதுக்கும் ஹெல்ப் பண்ண வச்சுது. ஸோ அந்த மாதிரி நம்ம லைஃப்பில் வந்து நம்மளுக்கு யாருன்னே தெரியாத நிறைய ஸ்ட்ரேஞ்சர்ஸ் ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. ஸோ உங்கள் லைஃப்பில் அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்ட்ரேஞ்சர் இருக்காங்க அப்படின்னா டெஃபினட்டாக அவங்கள பற்றி ஏதோ ஒரு விஷயம் வந்து இந்த கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படி இல்லைன்னா உங்களுக்கே இந்த மாதிரி ஒரு கதை இருந்தாலும் மறக்காமல் எனக்கு வந்து என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியில் கூட நீங்கள் வந்து டிஎம் பண்ணுங்கள். எனக்கு இந்த மாதிரி என்னோட லைஃப்பில் வந்து ஒரு ஸ்ட்ரேஞ்சர் எனக்கு இப்படி ஒரு விஷயம் நடந்தது, இந்த மாதிரி ஒன்று ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஜஸ்ட் ஹாப்பியாக ஜாலியாக நம்ம இருக்கிறதுக்கு யாரோ ஒருத்தர் எங்கேருந்தோ நம்மளுக்கு ஒரு கார்டியன் ஏஞ்சல் மாதிரி வந்து ஒரு குட்டி குட்டி வார்த்தை மூலமாக நம்மளோட லைஃபே ஆல்டர் பண்ணிட்டு போவாங்க அப்படின்றது வந்து கேட்கும்போது மேஜிக்கலாக தான் இருக்கும். ஆனால் அந்த மேஜிக்கல் மூமெண்ட் உங்களோட லைஃப்லேயும் நடந்திருக்கலாம், இல்லை நடக்கலாம். ஸோ அந்த மாதிரி நடந்துருந்துச்சுன்னா ப்ளீஸ் நீங்கள் வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். இன்னொரு டாப்பிக்கோட திருப்பி உங்களை எல்லாரையும் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய் பாய்.